ஹலோ ஒன் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? ஃப்ரெகைல். ஃப்ரெகைல்ங்கிறது காமனாக ஒரு டேர்மில் சொல்லணும்னா ரொம்ப வீக்காக இருக்கிறது, சரிங்களா? அதாவது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். ஃபிசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக ப்ரோக்கன் ஆகிற திங்ஸாக இருக்கலாம், டேமேஜ் ஆகக்கூடிய திங்ஸ், இல்லை டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய திங்ஸ். அதாவது வீக்கான நிலையில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கலாக உணரக்கூடிய பொருட்களை சொல்கிறது தான் வந்து ஃப்ரெகைல். இதுவே வந்து சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வந்து சீர்குலைந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம், பலமற்ற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதை வந்து ஃப்ரெகைல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகேட், டிஸ்டர்ப்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட் அப்படிங்கிறது பலமற்ற ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை, சரிங்களா? டிஸ்டர்ப்ட்னா சீர்குலைந்த. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸையும் வந்து ஃப்ரெகைல் அப்படிங்கிற வேர்ட் வந்து மீன் பண்ணும், சரிங்களா? ஸோ இதுக்கான க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஃப்ரெகைல்ங்கிற வேர்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃப்ராக் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ராக் எப்பவுமே ரொம்ப வீக்காக இருக்கும், சரிங்களா? அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், சுச்சுவேஷன் வைஸுமே அப்படி இருக்கலாம் அது, ஓகேங்களா? அந்த க்ளூவோட இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரீகேப் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியமெண்ட். இந்த வேர்டு நம்ம வியமெண்ட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது இன்டென்ஸான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம், சரிங்களா? அதாவது ஸ்ட்ராங்காக, பேஷனேட்டாக, டீப் எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது, சரிங்களா? இன்டென்ஸான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் வந்து வியமெண்ட், ஓகேங்களா? பேஷனேட்னு சொல்லுவோம். பேஷனேட்னா நம்மளோட பிலீஃபோ ஒரு என்தூசியாசமாக வந்து ஒரு விஷயத்தை டீப் எமோஷன்ஸாக வெளிப்படுத்துறது, அதுதான் வந்து வியமெண்ட், சரிங்களா? பேஷனேட் ஃபீலுமே வந்து வியமெண்ட் அப்படிங்கிற வேர்ட்கான சினனேம், ஓகேவா? இதுக்கு க்ளூ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்? வெஹிக்கிள் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது வியமெண்ட் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா. ஸோ வெஹிக்கிள் கூட எப்போவுமே நமக்கு ஒரு இன்டென்ஸ் எமோஷன்ஸ் இருக்கும், டீப் எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு என்தூசியாசமும் இருக்கும், சரிங்களா? ஒரு ஆர்வம் மிக்க ஒரு உணர்வும் இருக்கும் அது மேலே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வியமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல், இன்டென்ஸான ஃபீல். இன்டென்ஸ்னால் ரொம்ப கிரேட், அதிகப்படியான உணர்வுகள் மிக்க ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் வந்து வியமெண்ட், ஓகேங்களா? தீவிர உணர்வு, அவ்வளோதான். இப்போ ஒரு பேசுகிறோம் அப்படின்னா ஆவேசமாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆவேசம்ங்கிறது ஒரு உணர்வு, அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, டீப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு உணர்வை ஸ்ட்ராங்காக டீப்பாக வெளிப்படுத்துறது தான் வியமெண்ட், ஓகேங்களா? அது நமக்கு வெஹிக்கிள் கூட ரொம்பவே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் கூட நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி இருக்கும், அதோட இந்த க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.